Hi students, I am Thamizharan here. நம்ம இன்னைக்கு 12th standard physicsல electrostatics first lessonல 1 de Graaff generator அதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு important question. சரியா? 1929ல ராபர்ட் ஜே வான் டி கிராஃப் அவர் தான் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து இதை டிசைன் பண்ணார். இதில் டெவலப் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோது அப்படின்னு சொன்னால் செவரல் மில்லியன் வோல்டேஜ் வந்து டெவலப் ஆகுது. அதாவது 10⁻⁷ வோல்டேஜ் வந்து டெவலப் ஆகுது. இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் பண்ணுது. நம்ம இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்க்கலாமா? சரி வாங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு மெட்டல் ஸ்பியரை வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு பார்ட்டை பற்றி தான் நம்ம புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இங்கே பாருங்கள் பார்க்கலாம், இதுவும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல ஃப்ளோர் 1 2 3 4 ஃப்ளோர் ஹைட்டு அந்தளவுக்கு இருக்கும். எல்லாமே இவ்வளோ ஹைட் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது, பட் இந்த இடத்துல அவ்வளோ ஹைட் இருக்குது. சரி, இது இன்சுலேட்டிங் பில்லர், அது மேலே தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பியரை மெட்டல் ஸ்பியரை வச்சுருக்கிறோம். இதில் 1 கோடி வோல்டேஜ் இருந்தால் கூட இங்கே வெளியில் இருக்கவங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு மெட்டல் கேஜ் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்காக ஆக்ட் பண்ணுது. சரியா? ஓகே, இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். நம்ம புக்கில் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரெண்டையும் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு டயக்ராம் மட்டும் போட்டால் போதும் எக்ஸாமில். சரியா? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இதில் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது. இதுதான் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர். அது எது மேலே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கோம். இந்த இடத்துல இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கிறோம். சரியா? இதில் 2 புள்ளிஸ் இருக்குது. நமக்கு புள்ளி பி அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டருக்குள்ளே இருக்குது சென்டரில். சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பாட்டத்தில் இருக்குது இந்த இடத்துல. சரியா? இப்போ இந்த 2 புள்ளியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட் இருக்குது. அது சில்க் ஆர் ரப்பரால் செஞ்சுருக்கோம். நமக்கு அது என்ன ஆகுதுன்னா ரன்ஸ் ஓவர் போத் புள்ளிஸ். அப்போ இந்த 2 புள்ளிக்கு மேலே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அது மூவ் ஆகிற மாதிரி இருக்குது நமக்கு. இதில் ரைஸ் மில்லில் பார்த்துருக்கீங்க இல்லையா, மாவு அரைக்கிற இடத்துல, அல்லது நீங்கள் மிளகாத்தூள் அரைக்கிற மில் போயிருக்கீங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு மோட்டர் இருக்கும், இன்னும் ஒரு மெஷின் இருக்கும், அங்கே ஒரு புள்ளி இருக்கும். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட் மூவ் ஆகும். அந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த பெல்ட் மூவ் ஆகும் இல்லையா, பார்த்துருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு பெல்ட்டு அப்படியே சுற்றி வர மாதிரி அமைஞ்சிருக்கு. சரியா? ஓகே, இதில் இந்த சி அந்த புள்ளி இருக்கு இல்லையா, இட் இஸ் கனெக்டட் டு த எலக்ட்ரிக் மோட்டார், இட் இஸ் ட்ரிவன் பை த எலக்ட்ரிக் மோட்டார். இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே மோட்டர் ஆன் ஆகும், அதனால் இந்த புள்ளி ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆக இந்த பெல்ட் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சரியா? ஓகே, இதில் இடி அப்படின்னு 2 கோம்பு இங்கே பாருங்கள், கோம்பு இ, கோம்பு டி, இது ரெண்டும் வந்து இந்த பெல்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கோம். நம்ம இந்த பெல்ட்டு டி இருக்கு இல்லையா, அந்த பெல்ட்டு டி வந்து இந்த பெல்ட்டு டி இருக்கு இல்லையா, அதோட நம்ம வந்து ஒரு பேட்டரினுடைய பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் எவ்வளவு? 10⁴ வோல்டேஜ். இந்த டி வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டரினுடைய வோல்டேஜ் வந்து 10⁴ 10,000 வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். சரியா? அந்த கோம்பு இ வந்து இன்னர் சைடு ஆஃப் த ஸ்பியரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஹாலோ மெட்டல் ஸ்பியரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னர் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்பொழுது ஒர்க்கிங் பார்க்கும்பொழுது இதில் நம்ம புக்கில் வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் கிளாக் வைஸ் ரொட்டேஷனை கொடுக்குறேன். நமக்கு இங்கே இந்த இடத்துல கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஒரு தடவை அந்த டயக்ராம் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் இங்கே வந்து நமக்கு கோம்பு இருக்குது, சார்ஜ் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி அது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து கிளாக் வைஸில் ஏன்னா இந்த கோம்புலேருந்து சார்ஜ் வந்து இந்த கோம்புக்கு போகிற மாதிரி நமக்கு கிளாக் வைஸில் வர மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாமில் புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் தான் வரையணும். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது கோம்பு டி, இது கோம்பு இ. நான் ஃபுல் டயக்ராம் எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல ஸ்பேஸ் பற்ற மாட்டேங்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு பார்ட் ஆஃப் த ஜெனரேட்டரை எடுத்துருக்கிறேன்.
ஓகே, நம்ம இங்கே வாங்க. இந்த கோம்பு டி வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? அப்போது வெரி 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 ஹை பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. எங்கே? நிறைய சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு இந்த கோம்பில். ஏன்னா நம்ம 10,000 வோல்டேஜ் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஓகே, கன்சிடர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் ஆட்டம், ஏர் ஆட்டம் இந்த பெல்ட்டுக்கும் இந்த கோம்புக்கும் நடுவில் இன்பிட்வீனில் இருக்குது. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் சேர்ந்து அந்த ஆட்டத்தை என்ன செய்யும்? அயனைஸ் பண்ணுது. அயனைசேஷன் அப்படிங்கிறது என்ன? ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான், அவ்வளோதான். அந்த ஆட்டத்தினுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறதை வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. அப்போ ஆட்டம் எலக்ட்ரானை லாஸ் பண்ண பிறகு என்னவாகும்? பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது, பாசிட்டிவ் அயான் ஆகுது. அந்த பாசிட்டிவ் அயான்ஸை இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா ரிப்பல் பண்ணுது. அப்போது அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பெல்ட்டில் போய் ஒட்டிக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்து இதோட ரீகம்பைண்ட் ஆகிடுது. சரியா? இப்போது இங்கே என்ன நடந்திருக்கு? நமக்கு என்ன நடந்துருச்சுன்னா ஆக்ஷன் அட் பாயிண்ட் நடந்திருக்கு நமக்கு. த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டிக் டு த பெல்ட் அண்ட் மூவ்ஸ் அப். அப்போ இந்த பெல்ட் இந்த இடத்துல மூவ் ஆகிட்டுருக்கு, மோட்டர் ஓடிட்டுருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிங்க. அப்போது அந்த சார்ஜ் போய் அந்த பெல்ட்டில் ஒட்டிட்ட பிறகு அதை கேரி பண்ணிவிட்டு அப்போ டைரக்ஷனில் மூவ் ஆகுது. சரியா? இங்கே என்ன ப்ராசஸ் நடந்தது? ஆக்ஷன் அட் பாயிண்ட், அதாவது லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் த ஷார்ப் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இந்த ஷார்ட் பாயிண்ட்லேருந்து சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஒட்டிக்கிட்டு அந்த சார்ஜ் அந்த பெல்ட் வந்து என்ன செய்யுதுன்னா மேலே கேரி பண்ணிட்டு போகுது மேலே. அப்போ இங்கே போன பிறகு இங்கே என்ன நடக்கும் அப்படி சொன்னால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நடக்கும். அதாவது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவும் இங்கே பாசிட்டிவும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாருங்கள். எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த கோம்ப் இ டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இங்கே ஃப்ரண்டில் நெகட்டிவ் சார்ஜும் இங்கே பேக்கில் பாசிட்டிவ் சார்ஜும் இன்டியூஸ் ஆகும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனால். சரியா? ஆஸ் த ரிசல்ட் த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் புஷ்டு அவே ஃப்ரம் த கோம்ப் இ and they reaches the outer surface of the sphere. இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜை இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணி இங்கே அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லாஜிக்காக பார்க்கும்பொழுது பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகாது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் மெட்டல் ஸ்பியருடைய அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கலாம், நியூட்ரல் ஆட்டம்னு எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணியிருக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ அந்த அங்கே மிச்சம் வந்து அந்த நியூட்ரல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ண பிறகு பாசிட்டிவ் சார்ஜ் அங்கே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ இங்கே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கு? நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் ஆட்டத்தை எடுத்துக்கலாம், ஏர் ஆட்டம். எதுக்கு? இந்த பெல்ட்டுக்கும் இந்த கோம்புக்கும் நடுவில் இன்பிட்வீன் ஒரு நியூட்ரல் ஆட்டத்தை எடுத்துக்கலாம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த நியூட்ரல் ஆட்டத்தை அயனைஸ் பண்ணுது. ஆமாம், என்ன செய்யும் அப்படி சொன்னால் அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு எலக்ட்ரான் இங்கே பிளென்டி ஆஃப் அ ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். நான் ஒன்றே வச்சு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சார்ஜ் தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டீங்க. கண்டினியூஸாக சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடக்கும். சும்மா இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறதுக்காக ஒரே ஒரு சார்ஜை நான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜு இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. வந்தவுடனே இங்கே என்ன செய்யும்? இதோட சேர்ந்துருது. அந்த நியூட்ரல் ஆட்டம் எலக்ட்ரானை லாஸ் பண்ண பிறகு மிச்சம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இது ரிப்பல் பண்ணுறதுனால அது இப்படி மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், பார்க்கலாம். எலக்ட்ரான் வந்து பெல்ட்டை நோக்கி மூவ் ஆகுது, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கோம்பை நோக்கி மூவ் ஆகுது. அப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜோட சேர்ந்து நல்லிஃபை ஆகிடுது. இந்த எலக்ட்ரான் இங்கே இந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜோட சேர்ந்து நல்லிஃபை ஆகிடுது. ஸோ அப்போது நல்லிஃபை ஆகிடுது இல்லையா? அப்போது இங்கே நடந்தது என்ன? ஆக்ஷன் அட் பாயிண்ட். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே போயிருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த மெட்டல் ஸ்பியருடைய அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். இன்னும் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வந்திருக்குன்னு அர்த்தம்.
ஆக்சுவலாக இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் போக போக பேட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சும்மா நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேக்கண்டாக வச்சுருக்கேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே போயிருக்கு, இங்கே போயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. என்ன சொல்லணும்னா இந்த பேட்ரியினுடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எங்கே போயிருக்கு, இந்த மெட்டல் ஸ்பியருடைய அவுட்டர் சர்ஃபேஸுக்கு போயிருக்கு. ஓகேவா, புரிஞ்சிக்க முடியுதா? சரி, அது அப்போது அங்கே இங்கே நடந்தது என்னது, கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படி சொன்னாக்க, இங்கே நான் சொல்லியிருக்கேன், இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜு மெட்டல் சர்ஃபேஸ்க்கு போகுது, அங்கே ஸ்பியருக்கு போகுது, அவுட்டர் சர்ஃபேஸுக்கு. இப்போ கண்டினியூஸ் மோஷன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த சார்ஜ் மூவ் ஆகாது. அது எப்படி மூவ் ஆகும், இந்த இடத்துல ஆக்ஷன் அட் பாயிண்ட்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ஆக்ஷன் பாயிண்ட்லாம் நடந்து தான் மூவ் ஆகும். நான் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, இங்கே இருக்க இந்த பேட்ரியிலேருந்து சார்ஜஸ் எல்லாமே என்னவாகுது, இந்த மெட்டலினுடைய அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க? சரி, இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு வெல் இருக்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு கிணறு இருக்குது, அதுலேருந்து தண்ணியை வந்து இங்கே ஒரு டேங்க் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ ஒரு மோட்டரை வச்சு பம்ப் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது. இங்கே ஸ்டோர் ஆன பிறகு ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அப்போது அந்த வாட்டரை பம்ப் பண்ணுறதுக்கு செஞ்ச ஒர்க் டன்னை எது செய்யுது, அந்த மோட்டர் செய்யுது. அந்த செஞ்ச ஒர்க் டன்னை இது எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. சரியா, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் படி செஞ்ச ஒர்க் டன் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதோட சும்மா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே 100% அதோட ஒத்து வரும்னு சொல்ல முடியாது எக்ஸாம்பிளோட. சும்மா கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இங்கே சார்ஜை வந்து பேட்ரி தான் நமக்கு என்ன செய்யுது, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ அந்த பேட்ரி செஞ்ச ஒர்க்கும் இந்த இது மூவ் ஆகும்பொழுது அதில் பார்ட் ஆஃப் த ஒர்க்கும் கேரி பண்ணுறதுக்கு செஞ்ச ஒர்க்கும் சேர்த்து மொத்தமாக இந்த ஸ்பியரில் இந்த சார்ஜஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்காக தான். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டெவலப் ஆகிருக்கு, 10⁻7 வோல்டேஜ் இதில் டெவலப் ஆகிருக்கு. அப்போ அது எவ்வளோன்னா 1 கோடி வோல்டேஜ். இப்போ கண்டினியூஸாக சார்ஜ் அதில் ஸ்டோர் ஆக 1 கோடி வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகிருக்கு. சரியா, பாருங்கள் 10⁻7 அப்படி அவ்வளோ ஹை பொட்டன்ஷியல் டெவலப் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இங்கே என்ன செய்யுது அப்படி சொன்னால், இந்த பெல்ட் வந்து இந்த டியிலேருந்து சார்ஜை வந்து கேரி பண்ணிவிட்டு இங்கேருந்து வர ரிப்பல் பண்ணக்கூடிய அந்த சார்ஜை ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒட்டிக்கக்கூடிய அந்த சார்ஜை கேரி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த கோம்பு ஈக்கு கொடுக்குது, சர்ஃபேஸ் கொடுக்குது இந்த மெட்டல் ஸ்பியருக்கு. அப்படி கண்டினியூஸாக கொடுக்கும்பொழுது இந்த கோம்பை தாண்டி இப்படி டிசெண்டிங் பெல்ட் வந்து இட் கேனாட் கேரி எனி சார்ஜ். இந்த டிசெண்டிங் பெல்ட்டுக்கிட்ட எந்த சார்ஜும் என்ன இருக்காது, நோ நெட் சார்ஜ். அந்த டிசெண்டிங் பெல்ட்டுக்கிட்ட திரும்ப இங்கே வந்து இங்கே சார்ஜை வாங்கிட்டு திரும்ப இங்கே கொண்டு போய் கொடுக்குது. அப்போ இங்கே சார்ஜ் அதுக்கிட்ட இருக்காது. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிங்க. சரி, இப்போ இந்த லிமிட்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ப்ராசஸ் நடக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த இதில் ஸ்பியரில். அப்போ அந்த என்னவாகுது அப்படின்னு சொன்னால், ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா லீக்கேஜ் நடக்கும் அந்த சார்ஜ். ஏன்னா 1 கோடி வோல்டேஜ் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏரை வந்து அயனைஸ் பண்ணி அதுலேருந்து சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆகும். அப்படி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பரை வச்சுருக்கோம். இதை சுற்றி இன்னொரு ஸ்டீல் சேம்பர், அதுக்குள்ளே வெரி ஹை ப்ரெஷரில் நம்ம இனட் கேஸை ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம். அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்கிறதுனால தான் இந்த ஸ்பியரில் எவ்வளவு வோல்டேஜ் நம்மளால் லிமிட்டிங் வேல்யூ 10⁻7 வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம டெவலப் பண்ண முடியுது. ஓகேவா? சரி, இப்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்டு நம்ம புக்கில் கொடுக்கல, நீங்கள் சாதாரணமாக புரிஞ்சிக்கிங்க. எக்ஸாம்லலாம் இது வரைய வேண்டாம். இந்த வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர். அந்த பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டரில் என்ன செய்யறோம், இந்த இடத்துல ஒரு அயானிக் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குது, இங்கே டார்கெட் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இந்த டார்கெட்டை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், அதனுடைய கேரக்டரை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த இடத்துல உங்கள் கையில் ஒரு செங்கல் கொடுக்குறோம். அதை லெஃப்ட் ஹேண்ட் ஹையில் வச்சுட்டு கராத்தேயில் செய்வாங்க இல்லையா, ரைட்டால் ஓங்கி அடிக்கிறாங்க. உடஞ்சி போச்சுன்னா அது ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதே செங்கல் ஓங்கி அடித்தாலும் உடையலை, நல்ல நம்ம சுத்தியில் வச்சு அடிக்கும் போது உடையுது அப்படின்னு சொன்னால் அது கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம்.
அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கிள் ஆக்சிலரேட் பண்ணி அது வந்து பம்பார்ட் பண்ணி அதை வச்சு அந்த டார்கெட்டினுடைய கேரக்டரை ஸ்டடி பண்ண முடியும். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்க, இது வந்து ஒரு பார்ட்டிக்கிள் ஆக்சிலரேட்டர். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது வரைய வேண்டாம் நீங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருதுன்னு வச்சுமே, இந்த பாசிட்டிவ் சார்ஜை 1 crore 10⁻⁷ வோல்டேஜ் ஹை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து இது என்ன செய்யணும், பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணுது. அப்படி ரிப்பல் பண்ணும்பொழுது அது ஃபாஸ்ட்டாக வந்து இந்த டார்கெட்டை பம்பார்ட் பண்ணி நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணது. புரிஞ்சிக்க முடியுதா? இங்கேருந்து வரக்கூடிய இது ஒரு லீனியர் பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர். இது பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்டேஷனரி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர். சரியா? ஓகே, இப்போது பாருங்கள் பார்க்கலாம். இந்த ஆக்சிலரேட் பாசிட்டிவ் அயான்ஸ். எந்த அயான்ஸை? இந்த புரோட்டான் அண்டு டியூட்ரான். அந்த பாசிட்டிவ் அயான்ஸை இதை பாருங்கள், பாசிட்டிவ் அயான்ஸை இது ஆக்சிலரேட் பண்ணுது. ஆக்சிலரேட் பண்ண பாசிட்டிவ் அயான்ஸை வச்சு நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் பண்ணி அந்த டார்கெட்டினுடைய கேரக்டர் ஸ்டடி பண்ணலாம். மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் ஆகுது. அதர் அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் ஆகுது. புரிஞ்சிக்க முடியுதா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், யூசஸ் எல்லாம் பார்த்துட்டோமா? தரவாக ஒரு தடவை படிச்சுக்கிங்க. நீட்டாக தரவாக படிச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சப்ஸ்கிரைப் மை சேனல் Prime Physics. Thank you, my dear students.